ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்திற்கு தீங்கொன்று வந்தால் வேல் என பாய்வோம். முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தடையை மீறி செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது. லண்டன் சிம்பொனி இசை நிகழ்ச்சியில் நமது பங்களிப்பு நாட்டிற்கே பெருமை தரக்கூடியது. இசையமைப்பாளர் இளையராஜா நெகிழ்ச்சி. வெள்ளைக்காரர்களுக்கு நமது தமிழ் இசையின் பெருமைகளை உணர்த்தவே லண்டன் சிம்பொனி நிகழ்ச்சி. இசையமைப்பாளரும் இளையராஜாவின் மகனுமான கார்த்திக் ராஜா பெருமிதம். நாட்டிலேயே 58வது ஆண்டு காலம் தொடர்ந்து பொது வாழ்க்கையில் இருப்பவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மட்டுமே. அமைச்சர் கோவி செழியன் பெருமிதம். மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே வரும் 28ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். கோடை காலம் தொடங்கியதை ஒட்டி தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ்நாட்டுக்கு தீங்கொன்று வருகுதென்றால் வேலென பாய்வோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா தலைமையிலான அரசு கடந்த 1967ஆம் ஆண்டு இதே நாளில் பொறுப்பேற்றதை முதலமைச்சர் ஸ்டாலின் நினைவு கூர்ந்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடந்த 1967ஆம் ஆண்டு அண்ணா அமர்ந்தார், தமிழ்நாடு எழுந்தது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டுக்கு தீங்கொன்று வருகுதென்றால் வேலென பாய்வோம், வேங்க என சீறிடுவோம், வெற்றி வாகை தனை சூடிடுவோம் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உயர்கல்வி வளர்ச்சிக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 1954ஆம் ஆண்டு ஈரோட்டில் தந்தை பெரியாரால் தொடங்கப்பட்ட சிக்கைய நாயக்கர் கலை கல்லூரியில் டிஜிட்டல் நூலகம், பிரம்மாண்டமான உள் விளையாட்டு அரங்கம், IAS பயிற்சி அகாடமி அமைக்கும் பணிகளை அமைச்சர்கள் கோவி செழியன், முத்துசாமி ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் கோவி செழியன், பல ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு இந்த கல்லூரியை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது என குறிப்பிட்டார். கல்வி வளர்ச்சிக்கு பெரும் இடையூறாக இருக்கும் UGC புதிய வரைவு கொள்கையை தமிழ்நாட்டிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முதல் முறையாக எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தடையை மீறி கையெழுத்து இயக்கம் நடத்த முயற்சித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து பாஜக கட்சி சார்பில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் இன்று காலை MGR நகரில் கையெழுத்து இயக்கம் நடைபெற இருந்தது. இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் காவல்துறையினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல்துறையின் எச்சரிக்கையையும் மீறி கையெழுத்து இயக்கம் நடத்த முயன்ற தமிழிசை சவுந்தரராஜனை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சனாதன தர்மம் தொடர்பான சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக புதிய வழக்குகள் பதிவு செய்ய உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சென்னையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் துணை முதல்வர் உதயநிதி சர்ச்சையாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் பேரில் மகாராஷ்டிரம், பீகார், கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ள உயர் நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தையும் ஒரே வழக்காக விசாரிக்க கோரி உதயநிதி தரப்பில் தொடரப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உதயநிதி நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளித்திருந்தது. இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தபோது உதயநிதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும் என்றும் புதிதாக வழக்கு புதிய தடை விதித்தும் உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை அடுத்த மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்தியாவிலேயே 58 ஆண்டு காலம் தொடர்ந்து பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தான் என அமைச்சர் தாமு அன்பரசன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தமிழக அரசியலில் மற்றவர்களைப் போல் திடீரென வந்தவர் அல்ல என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து பெருமையோடு குறிப்பிட்டார். உழைப்பால் உயர்ந்த தலைவர்கள் மட்டும்தான் மக்கள் மத்தியில் நிலைத்திருக்க முடியும் என்றும் தாமு அன்பரசன் பேசினார். இதேபோல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மற்றொரு அமைச்சரான அன்பில் மகேஷ், ஒரு புறம் தமிழக அரசின் சிறப்பான நிர்வாகத்தை பாராட்டும் மத்திய அரசு, இன்னொரு புறம் நமக்கான நிதியை தர மறுக்கிறது என்று குற்றம் சாட்டினார். தோழமை கட்சிகளின் ஆதரவோடு தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டார்.
மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் திருச்சியில் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர். தமிழகத்திற்கான நிதியை தர மறுப்பதாக கூறி மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழி திணிப்பை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். சிம்போனி இசை நிகழ்ச்சியில் நமது பங்களிப்பு நம் நாட்டிற்கே பெருமை தரக்கூடியது என அந்த நிகழ்ச்சிக்காக லண்டன் புறப்பட்டு சென்ற இசைஞானி இளையராஜா நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இளையராஜாவின் முதல் மேற்கத்திய பாரம்பரிய சிம்போனி இசை வெளியீட்டு நிகழ்ச்சி வரும் 8ஆம் தேதி லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ஈவென்டிம் அப்பலோ திரையரங்கில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இசைஞானி இளையராஜா சென்னை விமான நிலையத்திற்கு வந்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், சிம்போனி இசை நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை என கூறினார். தான் சிம்போனி இசை நிகழ்ச்சி நடத்துவது தனக்கான பெருமை அல்ல, நாட்டுக்கான பெருமை என குறிப்பிட்டார். சிம்போனி இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பது தனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறிய இளையராஜா, இதற்கு மேல் யாரும் வரப்போவதும் இல்லை, வந்ததும் இல்லை என்றும் கூறினார். வெள்ளைக்காரர்களுக்கு நம்முடைய தமிழ் இசையை கொண்டு தமிழின் பெருமைகளை உணர்த்துவதற்காக லண்டன் செல்கிறோம் என இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இளையராஜாவின் மகனும் இசையமைப்பாளருமான கார்த்திக் ராஜா, தமிழர்களின் பாரம்பரியம், கலை மற்றும் இசையை உலகறிய செய்வதிலும் பீத்தாவோன் உள்ளிட்ட மிகப்பெரிய இசை மேதைகள் வாசித்த இடத்தில் நம்முடைய தமிழ் இசையை கொண்டு சேர்ப்பதிலும் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். வயலின் உள்ளிட்ட பல்வேறு இசை கருவிகளை ஒருங்கிணைந்து இசைப்பது சிம்போனி இசையாகும் என தெரிவித்த கார்த்திக் ராஜா, நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்களுக்கு நம் ஊர் இசையை கொண்டு சென்று நாம் யார் என்பதை காட்டும் தருணம் இதுவாகும் என்று நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். இசைஞானியின் நீண்ட நாள் ஆசை சிம்போனி இசை நிகழ்ச்சிதான் என்றும், லண்டனிலிருந்து மீண்டும் தமிழகம் திரும்பியதும் சிம்போனி இசையை அவர் இசைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கார்த்திக் ராஜா தெரிவித்தார். ஆந்திர பிரதேச பல்கலைக்கழகங்களில் 3 அல்ல 10 மொழிகளை ஊக்குவிக்கப் போவதாக அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள மும்மொழி கல்விக் கொள்கைக்கு தமிழக அரசும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ், கன்னடம் உள்ளிட்ட மொழிகள் உலகளவில் பிரசித்தி பெற்று வருகின்றன என்றும், மக்களுடன் எளிதில் பழகுவதற்கு ஹிந்தியை கற்றுக்கொள்வது நல்லதுதான் என்றும் கூறினார். ஆந்திரத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் 5 முதல் 10 மொழிகளை ஊக்குவிக்கப் போவதாக கூறியுள்ள அவர், அதனை படித்து மாணவர்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று வேலை செய்து பயன்பெற வேண்டும் என தெரிவித்தார். ஹிந்தி மொழி பேசும் மாநிலங்களில் 90% பேருக்கு வேறு மொழி தெரியவில்லை என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நெதர்லாந்தைச் சேர்ந்த குளோபல் டேட்டா லேப் என்னும் நிறுவனம் மொழிகள் தொடர்பான ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஹிந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கூடுதல் மொழிகளை கற்க அதிக விருப்பம் உள்ளவர்களாக இருப்பதாகவும், தாய்மொழியுடன் ஆங்கில கல்வி பெற்றவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஹிந்தி பேசாத மாநிலங்கள் 2வது மொழியாக ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், 1991ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் 14% மக்கள் தமிழுடன் கூடுதலாக ஒரு மொழியை பேசுபவர்களாக இருந்தனர் என்றும், இது 2011இல் 22% அதிகரித்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஹிந்தி பேசும் மக்கள் பிற மொழிகளை கற்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. யுனெஸ்கோவின் அங்கீகாரம் பெற்ற உதகை மலை ரயிலில் பயணிக்க உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஆர்வம் காட்டுவர். தற்போது கோடைக்காலம் தொடங்கி இருப்பதால் சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு மலை ரயில் வரும் 28ஆம் தேதி முதல் ஜூலை 6 வரை இயக்கப்படும் என்றும், வாரத்தில் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என 2 நாட்களுக்கு இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை வாரத்தில் சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை கோடை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 1 சவரன் 64,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 2 நாட்களாக சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 64,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி 1 சவரன் தங்கம் 64,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து 1 கிராம் 8,020 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
வெள்ளியின் விலை கிராமுக்கு ₹1 உயர்ந்து 1 கிராம் வெள்ளி ₹106 விற்பனையாகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.